sciatica, longest nerve in our human body. இருக்கிறதுலே பெரிய நரம்புங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இது டிராவல் ஆகுது. இந்த நரம்போடைய மெயின் தன்மையே நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டம், எனர்ஜி ஃப்ளோ எல்லாமே ஈஸியாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற நர்வ் தான் இது. இது ஏன் பாதிக்குது? இன்னும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல். முக்கியமாக நம்மளுடைய மொபிலைசேஷன் கம்மியாகுது, ஸ்ட்ரெச்சஸ் கம்மியாகுது, மசில்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. அப்படிங்கும்போது டைரக்டாக போய் இந்த நர்வில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஏதோ ஒரு காலில் டிங்லிங், நம்னஸ் ஆர் ஒரு ஒரு வலி ரேடியேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா பெயின் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு குடைச்சலோ வலியோ காலில் ஏற்பட்டுட்டே இருக்குது. இதை நம்ம ஈஸியாக சில பயிற்சிகள்னால ஹேண்டில் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுடைய ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், போஸ்டர் கரெக்ஷன்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டி. வெறும் வாக்கிங் ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுக்காம ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலயமா இந்த சயாட்டிக்கா நர்வோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். இன்னைக்கு இதுக்கான ப்ராக்டிஸ், ஸ்பெஷலாக இதுக்கு மட்டும் ஆன ப்ராக்டிஸ் பார்ப்போம். ஸோ சிட்டிங் பொசிஷனில் ஒரு ஃபியூ ப்ராக்டிஸ், அப்புறம் வயிற்றில் படுத்துட்டு சில பயிற்சி, அப்புறம் நம்ம ஸ்பைனில் படுத்துட்டு சில பயிற்சி பார்க்க போகிறோம். ஸோ சிட்டிங் பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். டெய்லியும் பண்ணுங்க. இந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். சயாட்டிக்கா நர்வையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஸ்பைன், முக்கியமாக இந்த ஸ்பைன்லேருந்து தான் இந்த சயாட்டிக்கா வெளியே வருது, உங்களுடைய லோவர் பேக்கு. ஸோ இங்கே வெளியே இருந்து அப்படியே கால், ரெண்டு காலுக்கும் பெரிய நரம்பு ஒன்று பாஸ் ஆகுது. அதுல இருந்தா கிளை நரம்புகள்லாம் பாஸ் ஆகுது. இந்த நரம்பை நம்ம ஹம்பிளா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுல இந்த ஆசனங்கள் மிக சிறந்த வேலையை பார்க்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். முதுகை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நரம்பு அந்த முதுகுல இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. முதுகை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுப்போம். மார்ஜரி ஸ்ட்ரெச்சு, கேட் கவ் வேரியேஷன். முட்டி போட்டுக்கோங்க. ரெண்டு முட்டிக்கும் இடைவேளி எவ்வளோ இருக்குன்னா, ஒரு முழங்கை அளவுக்கான இடைவெளி, முன்னாடி ஒரு முழங்கைக்கு அளவான இடைவெளி, ஒரு உள்ளங்கை. இந்த மாதிரி கேட் கவ் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. மூச்சு எடுக்கிறீங்க, நல்லா லோவர் பேக்கை கர்வ் பண்ணி தலை மேலே பாருங்க. மூச்சை வெளியிடும் போது நல்லா ஆர்ச் பண்ணி உங்க தாடையை நெஞ்ச தொடுற அளவுக்கு நல்லா தூக்குங்க. இன்ஹேல், எக்ஸேல். 10 ரவுண்டு மூச்சோட சேர்ந்து முதுக வேவ் மாதிரி கொண்டு போறோம். 1 2 3 4 5, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 6 7 8 9 10. மெதுவா முட்டி போட்டு சசாங்க நிலையில ரிலாக்ஸ் பண்ணுங்க. சசாங்க நிலையும் நல்ல ப்ராக்டிஸ் தான். க்ளூட் ஏரியா, நம்மளுடைய உட்கார பகுதிக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கும். முதுகும் நேராக ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ரீனஸ் கொடுக்குது. ஸோ ரொம்ப வலி இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி படுத்து பாருங்க, உங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கிடைக்கும். மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடுங்க மெதுவாக. இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து அடுத்த நிலைக்கு போகிறோம். மவுண்டன் பொசிஷன். இப்படி டக் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹீலை கீழே பிளேஸ் பண்ணிட்டு இந்த முட்டியை மாற்றி மாற்றி இப்படி கொண்டு வாங்க. இது நம்மளோட கால் நரம்பு தசைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டே இருக்கும். பார்த்தீங்களா, தொடை வயிறை போய் டச் பண்ணும். கீழே பிளேஸ் பண்ணும். தலை நல்லா உள்ளே கொண்டு போங்க. இடுப்பு மேலே தூக்கி எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு 10 டைம் மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. முடிஞ்ச வரைக்கும் உங்க தொடை பகுதியில உட்கார பாருங்க. இப்படி நல்லா உட்கார என்ன ஆகும்னா, இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் எடுக்க ஆரம்பிக்கும். மெதுவா முன்புறமா சரிஞ்சு நெத்தி தரையை தொட முயற்சி பண்ணுங்க. கையும் நல்லா நீட்டி கொடுங்க. மூச்சு உள்ள, வெளியே. இது ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கால் தொடையிலிருந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் இருந்துட்டே இருக்கும். பிஜன் போஸ், ஃபார்வர்ட் பெண்ட் பண்றோம். மெதுவாக ஒரு 20 செகண்ட் முடிஞ்சோன்னே கை ஊனி மறுபடியும் எந்திரிச்சு லைட்டாக ஒரு பேக் அரைச்சு கொடுங்க. பின்னாடி வளையிறது மூலியமா நம்மளுடைய
முதுகு எலும்பு நல்லா ஆர்ச் எடுக்குது. உங்களுடைய ஸ்பைனும் இந்த டென்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆகுது. ஸோ லோ பேக்ல ஏதாவது கம்ப்ரெஷன் ஏற்பட்டிருந்துச்சுன்னா இது ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு பேக் பெண்டிங் ஒரு நல்ல போஸ். ஸோ இடுப்பை டில்ட் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. மெதுவா மறுபடியும் மவுண்டன் போஸ்க்கு வந்துடலாம். பருவத்த நிலை. நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஸோ கால் ஒவ்வொரு நரம்பும் தசைகளும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். இப்போ இடது காலை மடக்கி முட்டி நல்லா மடக்கி 2 கைகளுக்கும் நடுவில் இந்த முட்டியை பிளேஸ் பண்ணுங்க. நல்லா தொடை பகுதியில் உட்கார ஆரம்பிங்க. இந்த நீட்டி இருக்கிற கால் நல்லா நீண்டுட்டே இருக்கும்போது இந்த பின்னாடி இருக்கிற கால் தொடையும் கீழே பிளேஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா மூச்சு எடுத்து மேலே பாருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே முன்புறம் நல்லா சரிஞ்சு மெதுவா நெத்தி தரையில் பிளேஸ் பண்ணுங்க. அப்படியே கை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருங்க. முதுகை ஸ்ட்ரெச் பண்ண உங்கள் தொடை பகுதிக்கு நல்ல ஒரு இழுக்கிற தன்மை வர ஆரம்பிக்கும். நீட்டிட்டே இருங்க. தலை கீழே வைக்க முடியலன்னா ஏதாவது பிளாக் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு எடுத்து விடுங்க. 20 செகண்ட் இந்த நிலையில ஹோல்ட் பண்ணுங்க. பிஜின் போஸ். மெதுவா 20 நொடிகள் முடிஞ்ச பிறகு நேரா வந்து ஒரு பேக் ஆர்ச் எடுங்க. கால் நல்லா அழுத்தியே வைங்க. மூச்சை உள்ள எடுத்துட்டே பின்புறமா வளைஞ்சு நிதானமான சுவாசம். எப்பவுமே ஒரு நிலையில நிக்கும் போது சுவாசம் சீரா இருக்கணும். மூச்சு உள்ள வெளியே நிதானமா எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ரிலாக்ஸ். ஸோ ஒவ்வொரு நிலையும் ஒரு 20 நொடி ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் we will go for the பர்வதா. தலையை நல்லா கீழே அழுத்தி நல்லா முட்டி மடக்கி எடுங்க. ஸோ இந்த பீஜன் போஸ் 2லேருந்து ஒரு 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மெதுவா சசாங்காசன் நிலை. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. முதுகு எலும்பை நல்லா நீட்டிட்டே இருங்க. இப்போ மெதுவா மேலே வந்து சதுரங்க தண்டாசன். வயிற்றுல அப்படியே படுத்துக்கோங்க. இதுல இருந்து புஜங்காசன் ஸ்ட்ரெச் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரீதிங்கோட கால் நல்லா அழுத்தி வைங்க. மூச்சு எடுக்கிறீங்க. தலை, மார்பு, வயிறு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியேற்றுறீங்க. கீழே நெற்றி தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஒரு 10 தடவை. 2 3 4 5 6 7 8 9 10. 10வது நிலையில ஒரு 10லிருந்து 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. புஜங்காசன நிலை. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. ஒரு 5 நார்மல் பிரீதிங் இல்ல 10 நார்மல் பிரீதிங். முடிஞ்சோன்னா ரிலாக்ஸிங் சசாங்காசன். நல்ல முதுகை நீட்டி ஓய்வு நிலைக்கு வந்துருங்க. ஏன்னா முதுகை பின்னாடி வளைச்சிருக்கிறோம் இல்லையா, பேக் ஆர்ச் எடுத்திருக்கோம். ஓய்வு நிலையில முன்னாடி குமிஞ்ச மாதிரி இருக்கணும். ரிலாக்ஸ். மெதுவா மறுபடியும் வயிற்றுல படுத்துக்கலாம். கால் நல்லா சேர்த்து வைங்க. மெதுவா ஒரு காலை மட்டும் தூக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. ஸோ தூக்குற மூலியமா காலில் இருக்க தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா வலுவாக ஆரம்பிக்கும். மூச்சு எடுத்து விடுங்க. 10லிருந்து 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் இட் அண்ட் பிரீத் நார்மலி. சலபாசனா. ஒரு காலில் மட்டும் சலபாசனம். இழுத்துட்டே இருங்க. காலை இழுக்க இழுக்க நல்லா உங்களுடைய நரம்புகள் தசைகள்லாம் இழுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ரிலாக்ஸ். இப்போ இடது கால். நல்லா மூச்சு எடுத்து விடலாம். ஈஸி பிரீதிங். ரிலாக்ஸ். இப்போ மறுபடியும் 2 கால்.
ஸோ சமநிலைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 கால்லையும் ஈவனா வந்து உங்களுக்கு அந்த டைமிங்ஸா இருக்கட்டும், பிரீதிங்ஸா இருக்கட்டும் ஈவனா இருக்கணும். இப்போ 2 காலையும் உயர்த்துறோம். சலபாசனா. நல்ல மூச்சு எடுத்து விடலாம். இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட். எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்குனா போதும். ஏன்னா ஏதாவது சப்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகாது. சப்போர்ட் யூஸ் பண்ணாம வந்து உங்க வெயிட்டையே ஹேண்டில் பண்ணும்போது தான் தசைகளுக்கு ஒரு வலு கிடைக்கும். ஸோ இது முடிச்சோடனே மெதுவா திரும்பி படுத்துக்கோங்க. ஸ்பைன் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி படுத்துக்கோங்க. சவாசன நிலை. காலை பிரிச்சுக்கலாம். கைகளை பிரிச்சு உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சவாசன நிலையில உங்களோட முதுகெலும்பு ஃபிளாட் ஆயிருது, ஃப்ரீ ஆயிருது. இப்படி படுக்கும்போது அதிகம் என்னன்னா நம்ம ரெஸ்ட் ப்ராப்பரா இல்லாதனாலதான் இந்த நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. உங்களுடைய பேட்டரியை யூஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம உடம்போட எனர்ஜி லெவல்ஸை சார்ஜும் பண்ணும். சார்ஜ் பண்றதுக்கு பேக் ரெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். பேக்ல ரெஸ்டடா படுக்கிறது, நல்லா தூங்கி எந்திரிக்கிறது, இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டா தான் தூங்குறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்டா தூங்கி எந்திரிக்கும் போது காலையில சுறுசுறுப்பா எந்திரிக்கணும். அப்படி சுறுசுறுப்பா எந்திரிக்க முடியலன்னா நம்ம தூக்கம் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ நல்லா தூங்குறதுக்கு ஃப்ரீயா மைண்ட் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பைன்ல தான் இறங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தூங்க, ஹாப்பியா தூங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கால் நல்லா சேர்த்து வைங்க. இப்போ நம்ம பிஜன் போஸ் பண்ணோம் இல்லையா, அதுவே படுத்துட்டு பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ இந்த பெரிஃபார்மஸ் மசில்ஸ்ன்னு இருக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதியில. இந்த மசில்ஸ் வந்து டைட்டா இருகுனாலுமே உங்களுக்கு சயாட்டிகா கம்ப்ரெஷன் ஏற்படும். இதை ஃப்ரீ பண்றதுக்கான பிராக்டிஸ் தான் சுப்த மல்லாக்கப்படுத்த நிலையில ஒரு ஸ்ட்ரெச். நல்ல ஒரு காலை மட்டும் தூக்கி மடக்கிக்கோங்க. இந்த தொடைய கட்டி நெஞ்சோட நெஞ்சா அணைச்சுக்கோங்க. இப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ண உங்களுடைய பேக்ல இருந்து தொட வரைக்கும் நல்லா இழுத்த மாதிரி இருக்கும் மசில்ஸ். இந்த கால் நல்லா நீட்டி வைங்க. இப்ப இந்த காலை நீட்டி மடக்குறீங்க. முட்டி மட்டும் நீட்டி நீட்டி மடக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அப்படியே முட்டியோட சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு தலை மட்டும் தூக்கி டச் பண்ணிட்டு கீழே வாங்க. 1 2 3 4 5 6. மூச்சை வெளியிட்டு முன்னாடி, மூச்சு உள்ள எடுத்து பின்னாடி. 7 8 9 10. கால் மாத்திக்கலாம். மெதுவா காலை மாத்தி பண்ணுங்க. நல்லா கட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வயித்தோட வயிற்ற அமுத்தி நெஞ்சோட நெஞ்சா அமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்க. 1. உங்களால ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிற வரைக்கும் நீட்ட ஆரம்பிங்க. 2 3 4. மூச்சு சீரா இருக்கட்டும். 5 6 7 8 9 10. இப்போ முட்டியோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கோங்க. தலை மட்டும் தூக்கி ரிலாக்ஸ் பண்றீங்க. மூச்சு வெளிவிட்டு தலை தூக்கி டச் பண்ணுங்க முட்டிய. மூச்சை உள்ள எடுத்துட்டு ரிலாக்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சவாசன நிலை.
ஸோ லோவர் பேக்குக்கும் உங்களுடைய கால் நரம்புகளுக்கும் ட்விஸ்டிங் ஆசனா இஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் தான். ட்விஸ்டிங் பண்ணுறது மூலயமா நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் நடக்குது. இப்போ கை ரெண்டும் தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. வலது காலை நல்லா தூக்கி பெண்ட் பண்ணி இடது சைடாக ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு முதுகில் ஒரு திருப்பம் ஏற்படும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். எல்போவை தூக்காதீங்க, முட்டியை கீழே டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த பொசிஷன் நிலையில கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ ட்ரை ஹோல்டிங் இட். மெதுவா ரிலாக்ஸ். மறுபடியும் காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீட்டி ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய மசில்ஸும் நல்லா டேக் ஆக ஆரம்பிச்சிரும், ஃப்ரீயாக ஆரம்பிச்சிரும். அடுத்த கால் லெஃப்ட் கால் மடக்கி திருப்புங்க. முட்டி கீழே டச் ஆகிற அளவுக்கு திருப்புங்க. அப்படிதான் உங்களுக்கு மசில்ஸ் இந்த இங்க பாருங்க ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். செஸ்ட்டை தூக்காதீங்க, செஸ்ட் மேக்சிமம் இழுத்த மாதிரி இருக்கட்டும். திரும்பி பாருங்க. ரிலாக்ஸ். ஸோ ஒரு 10-20 நொடிகள் ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு காலையும் கோமுகாசன் பொசிஷனில் இப்படி காலை கிராஸ் பண்ணிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 நல்லா பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு ஒரு நல்ல வலு கிடைக்கும். 2 3 4 5 6 இழுத்த மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் அப்படி பெண்ட் பண்ணவே இந்த தொடையிலேருந்து உங்களுக்கு இடுப்புலேருந்து தொடை வரைக்கும் ஒரு நல்ல அந்த மசில்ஸ் இழுக்கிறது ஸ்ட்ரெச் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். 6 7 8 9 10 அப்படியே கால் மாற்றிக்கலாம். கிராஸ் பண்ணி கோமுகாசன். கால் பார்த்தீங்கன்னா ஒரு கவ் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது உட்கார்ந்த நிலையில் பண்ணக்கூடிய ஆசன். படுத்துட்டு பண்ணும்போது ஸ்பைன் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா? இப்போ இடுப்புக்கு மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்க ஆரம்பிக்கும். 1 2 3 மூச்சோடு சேர்ந்து செய்யுங்க. 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். காலை தளர்வா வச்சுக்கலாம். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இப்போ இந்த பின்புறம் இருக்கிற தசைகள் நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கொடுத்தாச்சு. இதை வலுப்படுத்துறதுக்கு கடைசி பயிற்சி நம்மளுடைய சேது பந்தாசனம் தான். கால் நல்லா மடக்கி கால் உங்களுடைய ஆங்கிள் ஜாயின்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கணுக்கால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையால். இப்போ மூச்சு எடுத்துகிட்டே இடுப்பை நல்லா மேலே உயர்த்தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் எடுத்துக்கோங்க. இந்த நிலையில் ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் இட். மூச்சு நிதானமாக இருக்கட்டும். பிரீத் இன், பிரீத் அவுட். இடுப்பு நல்லா தூக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய கோர் ஏரியா ஃபுல்லாக டேக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். வலிமை பெற உங்கள் மசில்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டுமே முக்கியம். ஃப்ளெக்சிபிள் மட்டும் ஹேண்டில் பண்ணாதீங்க, இல்லை ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஹேண்டில் பண்ணாதீங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ண பாருங்க. ஸோ 20 செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னே மெதுவாக இடுப்பை இறக்கிட்டு சவாசன நிலை ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த சவாசன நிலையில நல்ல டீப் ப்ரீதிங் கொடுங்க. இதுல உங்க கவனம் ஃபுல்லா ப்ரீதிங் மேல, உடம்பு மேல இருக்கணும். மற்ற ஏதாவது விஷயத்த கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்க நரம்பு மண்டலத்துக்கும் உடம்புக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு இது இருந்தா தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். ஸோ சவாசன நிலை முடிச்ச பிறகு மெதுவா திரும்பி ஏதாவது ஒரு சைடு ஒரு கிழிச்சு படுத்து எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். எந்திரிச்சு ஃப்ரீயா உட்காருங்க. ரிலாக்ஸ்டா உட்காரணும். முதுகு நேரா இருக்கணும். ஓகேங்களா? ஈஸி யோர் செல்ஃப், ஃப்ரீ யோர் செல்ஃப். உடம்பு இருந்தா தான் நம்ம எல்லா வேலையும் சுலபமா பண்ண முடியும்.
இந்த உடம்பு இருக்கிறனால தான் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு உபயோகமா இருக்கக்கூடிய இந்த உடம்புங்கிற ஒரு வாகனம், ஸோ இந்த ஜென்மத்துல இதுதான் நம்மளுடைய வாகனம். இத மூலியமா தான் நம்ம உலகத்தையே பார்க்குறோம், உணர்றோம், நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான விஷயங்களை இது மூலியமா தான் செயல்படுத்திக்கிறோம். ஸோ இது நம்ம எவ்வளோ பராமரிக்கிறோமோ, எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோமோ, நம்ம நினைச்ச காரியங்களை சுலபமா முடிக்க முடியும், ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லா படிக்கிற எல்லா விஷயமும், தெரிஞ்சுக்கிற விஷயமும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்க உருவாக்கின விஷயமா இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க உருவாக்கின விஷயம். இயற்கையை புரிஞ்சுக்கிறதும் நம்ம மனுஷங்களா இருந்து தான் புரிஞ்சுக்கிறோம், மனுஷங்களா இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். மற்ற ஜீவராசி என்ன நினைக்குது, எப்படி பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு நம்ம மூலியமா, நம்ம எந்த அளவுகோல் எடுக்கிறோமோ, இப்போ பார்க்குற அளவு எப்படி இருக்கோ அது மூலியமா தான் நம்ம மெஷர் பண்றோமே தவிர அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்காங்கன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இயற்கை நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு முக்கிய தேவை நம்ம உடம்பு தான், நம்ம மனசு தான், நம்மளுடைய செயல்கள் தான். இதை ஹெல்தியாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கோங்க. யூ வில் ஃபைண்ட் யுவர் லைஃப் ஸோ பியூட்டிஃபுல்.